உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இது வந்து நம்மள க்ளீன் பண்றதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நாங்க இந்த ஸ்டாண்ட விரிச்சு விடுறதால வந்து நாங்க அந்த டீயோட சேர்த்து இல்லது ஸ்நாக்ஸோட சேர்த்து அப்படியே அந்த டேபிள் முன்னலையே வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. 3 ரே செட் ஆகும். எங்களுக்கு தேவையான அளவு சைஸ்ல பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சைஸாவும் பெரிய மங்களுக்கு பெருசா வடிக்கணும்னு சொன்னா இந்த சைஸ்லயும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. வந்து இது அமத்த கீழே இருக்க வெட்டுப்படம் இது வளர்ச்சி கொட்டக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி வந்து சின்ன ஒரு எடுத்துக்கொண்டு சின்ன திருப்பி நீங்கன்னு சொன்னா அது நார்மலா கண்டக்கூடிய கையில் எதுவும் கோயில்கள் சரி இல்லாட்டி தண்ணி சரி எதாவது சொன்னா சிம்பிளா திறக்கக்கூடிய. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NSP Vlogs. நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், அதாவது இல்லத்தரசியல் என்ற ஒரு தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி ஒரு வீடியோ தான் இது பார்க்க போகிறோம். அதாவது சமையல் பிரியர்களுக்கு அந்த கிச்சன் சம்பந்தமான அதாவது திங்ஸுக்கு வந்து அதிகம் ஆசைப்படுற அகலுக்கான தான் இந்த வீடியோ. இன்றைய காலகட்டத்தில் வந்து எங்களோட வேலைப்பழுக்கள் வந்து நிறைய இருக்கும். அந்த வேலைப்பழுக்களை குறைக்கிற விதமாக கிச்சன் ஐட்டம்ஸும் கிச்சன் கஜெட்ஸுகளும் நிறைய இந்த இடத்துல இருக்குது. நாங்கள் அது சம்பந்தமான சின்ன ஒரு வீடியோ தான். அதை வந்து நீங்கள் நிறைய இடத்துல வந்து இந்த கஜெட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. வந்து 1-2 கஜெட்ஸ் தான் இருக்கு. இங்கே வந்து நிறைய கஜெட்ஸ், அதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெரைட்டியான எலக்ட்ரானிக் ஐட்டம் இருக்கு. நீங்க பெரிய கடைகளில் நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து ஒரு பார்ட்ஸ் 2 பார்ட்ஸ் தான், ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் தான் வச்சிருப்பாங்க. அங்கே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா செப்பரேட்டா வெரைட்டி, அதாவது ஒரு என்னென்ன தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நிறைய ஒரு 2 பேர் உள்ள ஒரு குடும்பத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி, ஒரு 5-6 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி அப்புறம் நிறைய விதமான கஜெட்ஸ் ஐட்டங்களும், அதாவது ஒரு பெண்ணின் வந்து வேலையை வந்து குறைக்கிற அளவுக்கு குறைச்சி எவ்வளவு குயிக்கா அந்த வேலை செய்யக்கூடிய மாதிரி அந்த திங்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அது சம்பந்தமான சின்ன ஒரு வீடியோ தான். வாங்க நாங்க வீடியோக்கு போயிட்டு அது சம்பந்தமான எல்லா பொருட்களை பற்றிய சின்ன விளக்கங்களை பார்க்க போறோம். அதாவது பெப்லங்கா பிரைவேட் லிமிடெட் பற்றி தான் பார்க்க போறோம். இந்த பெப்லங்கா பிரைவேட் லிமிடெட் எங்க இருக்குன்னு சொன்னா, அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ராஜா பிளாசா, அதாவது கோண்டாவில் சந்தையில வந்து ராஜா பிளாசாவில் இருக்கு. அதாவது வந்து இங்கே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணம் போற பக்கம் இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா கோண்டாவில் சந்தி இருக்குது. கோண்டாவில் சந்தி அதாவது காகில் ஸ்கூட் சிட்டி இருக்கு தானே, காகில் ஸ்கூட் சிட்டி பீசா கார்டு இருக்கு. அதுல இருந்து அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து ராஜா பிளாசா இருக்கு. ராஜா பிளாசாவில் இந்த பெப்லங்கா இருக்குது. உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்து ஈஸியா இருக்கும். அதாவது வந்து பார்க்கிங் வசதி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல பெரிய அளவு பார்க்கிங் வசதிகள் எல்லாம் இருக்குது. தொடர்ந்து இந்த வீடியோக்களை பார்க்கறதுக்கு முதல் வந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து 3 பகுதியாக நான் போட்டுக்கொண்டிருக்கேன். அதில் வந்து 1வது பகுதி, 2வது பகுதி, 3வது பகுதின்னு சொல்லி போட்டுக்கொண்டிருக்கிறேன். இதில் வந்து முதல் 2 பாட்டம், அதாவது 1வது பாட்டம் 2வது பாட்டம் நான் முதலே போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெப்லங்காவில் வந்து இருக்கிற நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டங்களை பற்றி நான் அதில் போட்டிருந்தேன். அதில் முழு விளக்கங்களும் போட்டிருந்தேன். இது வந்து 3வது வீடியோ. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து சின்ன கஜெட்ஸுகள் தான். ஆனால் வந்து வேலை இலகுவாக்கக்கூடிய கஜெட்ஸை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த வீடியோக்கள் பிரியோசனமாக இருக்கும்னு நம்புகிறேன். அதோட வந்து இது தேவையான இது எப்படி நீங்கள் எடுக்கிறது, என்ன மாதிரி எடுக்கணும், நேராக போய் பார்க்கணுமா இல்லாட்டி ஆன்லைனில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாமா, அது போன்ற சகல விஷயங்களை நான் இந்த வீடியோவில் வந்திருக்கிறேன். வாங்க தொடர்ந்து இந்த வீடியோவை நாங்கள் பார்ப்போம். சப்பாத்தி கட்டை இது வந்து இது மரத்துல செய்த சப்பாத்தி கட்டை நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் உங்களுக்கு மங்குற மாதிரி இருந்தா உங்களுக்கு வந்து இது பிளாஸ்டிக்ல செய்த சப்பாத்தி கட்டை இருக்குது. அதான் வந்து 1350 ரூபா நீங்க ஒருக்கா வந்தீங்கன்னு சொன்னா சரி. வந்து இது வந்து நார்மலா வந்து உருள்ற மாதிரியே இருக்குது. உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இது வந்து நம்மள கிளீன் பண்றதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து சில்வர்ல இருக்குது. ஒரு சைஸ்ல இருக்குது. உங்களுக்கு ஒரு சைஸ் ரேஞ்சில இருக்குது. பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு சைஸ்ல இருக்குது. இது வந்து நார்மலா இது வந்து உருள்ற வரையும் உங்களுக்கு வந்து ஈஸியா உங்களுக்கு அதாவது ரொட்டி அதில் செய்யறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கட்டிங் பிளேட், அதாவது நீங்க வெஜிடபிள் கட் பண்றதுக்கு, சிக்கன் கட் பண்றதுக்கு ஒவ்வொரு பிளேட்ஸ் வந்து அதாவது வந்து கட்டிங் போர்ட் வந்து நிறைய இருக்குது. ஒரு டைப்ல வந்து ஒரு சைஸ்லயே வந்து உங்களுக்கு இருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் வேற வெரைட்டியான சைஸ்ல இருக்கு பாருங்க. அந்த இன்ச்சஸ் வந்து கூடுனது குறைஞ்சது எல்லாம் இருக்குது. இதுல வந்து பெரிய கட்டிங் போர்ட்டும் இருக்குது. அதோட வந்து இது வந்து மரத்துல செய்த கட்டிங் போர்ட். இது இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா பிளாஸ்டிக்ல செய்த கட்டிங் போர்ட்டும் இருக்குது. பாத்தீங்கன்னு சொன்னா இது ஹெவி கூடினது. என்ன விலை மிஸ் இது? இது கொஞ்சம் பிரைஸ் கூட 3600 ரூபாய் அப்படி. இது வந்து 3600 ரூபாய்க்கு இருக்கு. இது வந்து பெரிய அளவான நீங்க கூடுதலா உங்களுக்கு வந்து சிக்கன் இதுகள் பெரிய எலும்பு நீண்ட காலத்துக்கு வந்து பாய்க்கூடிய மாதிரி இருக்கும். அந்த லேஸ்ல வந்து பலதாகதான் சொல்லினோம். அப்படியானது இது வந்து இஞ்சால வந்து நார்மல் சின்ன கட்டிங் பிளேட் எல்லாம் ஒரு சைஸ்ல இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 685 ரூபா அந்த ரேஞ்ச், 510 ரூபா அந்த ரேஞ்சுகள்ல இருக்குது. இது வந்து ரவுண்ட் ஷேப் கட்டிங் தான். செய்யறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். சேப் வந்து இதுலயே பார்த்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இது என்ன மாதிரின்னு சொன்னா, இப்ப நாங்க டீ அதுகள் கெஸ்ட் கொண்டு போய்க்கு இப்படி ரேயா தூக்கி கொண்டு போயிட்டு
நாங்க இந்த ஸ்டாண்ட விரிச்சு விடுறதால வந்து நாங்க அந்த டீயோட சேர்த்து இல்லாத ஸ்நாக்ஸோட சேர்த்து அப்படியே அந்த டேபிள் முன்னல்லையே வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த ஒரு பாட்டி அதுகள் சாட்டி இது சரியான ஈஸியா இருக்கு. இதுல வந்து இன்னொன்று இருக்குது வந்து என்னன்னு சொன்னா இது எல்லாமே மூங்கில்ல செஞ்சதுதான். 3 ரே செட்டா வரும். எங்களுக்கு தேவையான அளவு சைஸ்ல பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது நல்ல ஹெவி கூடினது. மெட்டது வந்து டைனிங் டேபிளுக்கு நல்ல வடிவான ஒரு இதா ஒண்ணு தரும். இது என்ன பிரைஸ் வருது இந்த 3 செட்? இது 3 சேர்த்து 5700 ரூபாய் வரும். நீண்ட காலத்துக்கு பாவிக்கலாம். நீண்ட காலத்துக்கு பாவிக்கும். அதை விட கூடுதலா இதையும் வந்து கிஃப்டா வாங்கி கொடுக்குறதுக்கு விரும்பினோம். என்னன்னு சொன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வித்தியாசமான ஒரு ரே மாதிரி இருக்கிறபடியா வாங்குறாங்க. மற்றது இதுல வந்து ஃபுல்லா நீங்க அதுல பார்த்த ஹாட் பிளேட் ஐட்டம்ஸ் தான் ஃபுல்லா இருக்கு பாருங்க. அதுல வந்து எல்லாம் வந்து நான் அதுல வந்து மாறி காட்டுறேன். என்னன்னு சொன்னா எந்த இதை காட்டுறேன்னு சொல்லி எனக்கு தெரியல. என்னன்னு சொன்னா அவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்குது. நீங்களே பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க பார்த்து கொள்ளலாம். இது பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு பொட்ட பாட்டில் தான். இப்ப நாங்க நார்மலா பாக்க இது பொட்ட பாட்டில் மாதிரியே தான் இருக்கு. இது வந்து என்னன்னு சொன்னா 12 ஹவர்ஸ்ல இருந்து 24 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து ஹீட்டும் நிற்கும். அதை விட வந்து இன்றைக்கு நான் ஹீட் யூஸ் பண்ணினா நாளைக்கு இதுல வந்து கூலையும் பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. மற்ற இதுல இன்னொரு பிரயோசனம் வேண்டா, நாங்க டவல் பண்ற டைம் சுடுதண்ணி பொத்துல அதுல எல்லாம் கொண்டு வரது கஷ்டம். என்னன்னு சொன்னா அந்த ஊசி அதுகள் எல்லாம் முடிஞ்சிடும். இது வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம வாங்கி கொண்டு போகலாம். மற்றது வந்து எத்தனை லிட்டர் இது? இது 550 மில்லி லிட்டர். நார்மலா இப்ப ஒரு ஒர்க் பண்றார்கள் வந்து 2 நேரத்துக்கு டீ அப்படி கொண்டு போய் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது வந்து என்னன்னா கூட இது அன்றைக்கு ஒரு கஸ்டமர் வந்து என்னன்னு சொன்னா சுகர் ஊசி வந்து டவல் பண்ற டைம் கொண்டு வர்றதுக்கு எனக்கு எந்த இதுவும் தெரியலன்னு சொல்லி இதுக்கு ஐஸ ஃபில் பண்ணிட்டு இதை வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க. வந்தவங்களுக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொல்லிட்டு பண்ணுவேன்னு சொன்னா அவ்வளவு பிரியோசனமா இருக்கும். இது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிரியோசனம். இது வந்து நீங்கள் வந்து சுடனி போதல்னு சொல்றது, அதாவது நீங்க பிளாஸ்கால் கொண்டு வரவங்க கஷ்டமா இருக்கு. நீங்க இதுக்கு பாத்தீங்கன்னா சொன்னா 8 ஹவர்ஸ் கிட்ட 12 ஹவர்ஸ் கிட்ட வந்து இது வந்து இதுல வந்து ஹீட் அப்படியே நிக்கும்னு சொல்றாங்க. ஹீட் மட்டுமே நீங்க கூலா கொண்டு வரணும்னு சொன்னா ஈஸியா இருக்கும். கூடுதலா வேலை செய்யறாங்களுக்கு வந்து இது வந்து நிறைய பிரியோசனப்படும் சொல்லி நம்புறேன். இதுல வந்து நாங்க பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டியான சோஸ்மான ஐட்டங்கள் இருக்கு. அங்கே பாத்தீங்கன்னா முதல்ல வீடியோ கார்டு இருப்போம். அதுல வந்து நிறைய ஸ்டாக் அங்கே இருக்கு. இதுல வந்து நாங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்காண்டி வந்து பாக்குறோம். இது வந்து ஒவ்வொரு வெரைட்டியான வித்தியாசமான ஷேப்ஸ்கள் எல்லாம் சோஸ்மான் இருக்கு. அதை பற்றியும் சொல்லுவாங்க பாருங்க. இது என்னன்னு சொன்னா இது நாங்க நார்மலா யூஸ் பண்ண நான் ஸ்டிக் ஃபேன். இது வந்து எந்த இதுவும் இல்லை, நார்மலான ஃபேன். இது வந்து 2500 இருந்து ஒவ்வொரு சைஸுக்கும் 200 ரூபா தான் கூடிக்கொண்டு போகுது. இதுலயே வந்து அந்த சைஸ் வந்து கொஞ்சம் பின்னுக்கு வந்து இப்ப இண்டக்ஷன் குக்கர்லயும் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா ஹெவி குறைஞ்சது. இது வந்து ஹெவி கூடினது, சரியான ஹெவி கூட. அதை விட நல்ல பாவிக்கும். இதையும் கஸ்டமர்ஸ் விரும்பி வாங்குறது என்னன்னு சொன்னா இதுல வந்து நார்மலா நல்ல நீண்ட காலத்து பாவிக்கக்கூடிய மாதிரி நான்ஸ்டிக் இருக்குது. மற்றது வந்து இது 3700 இருந்து 200 ஒவ்வொரு சைஸுக்கும் கூடிக்கொண்டு போகும். இதுலயே இது ஒரு சரியான பிராண்டட் வந்து இது பெருசா கஸ்டமர்ஸ் வாங்குற உறவு கொஞ்சம் ரிச்சான ஆக்கெல்லாம் வந்து விரும்பி வாங்குற வேணும்னு சொன்னா இது நீண்ட காலத்துக்கு பாவிக்கும். நாங்க பரம்பரையா பாவிச்சு கொண்டு வரையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இது 8250. நிறைய கஜெட்ஸ் ஐட்டம், சின்ன கிச்சன் ஐட்டத்துக்குரிய சின்ன பர்பஸ் ஈஸியா செய்யக்கூடிய வேற யாராவது ஸ்கிராப்பர்ல இருந்து ஸ்கிராப்பர் சகல விதமான சின்ன கஜெட்ஸ் இருக்கு. அதை நாங்க கொண்டு போய் சின்ன இது சில விஷயங்களை பார்ப்போம். மேல இருக்க வந்து நாங்க இப்ப நான்ஸ்டிக் ஃபேனுக்கு வந்து நார்மலா எந்த ஒரு கரண்டியும் யூஸ் பண்ணக்கூடாது. அதால வந்து எல்லாமே சிலிக்கன் மாடல்லையே எடுத்து வச்சுக்கோங்க. எந்த பர்பஸுக்கு தேவையோ எல்லா பர்பஸுக்கும் தேவையான சகல விதமான கரண்டி ஐட்டங்களும் இருக்குது. இங்கால நார்மல் கரண்டிகளும் இருக்கு. நார்மலா வீட்டு பாவனைக்கு யூஸ் பண்ற கரண்டிகள், எண்ணெய் வடிச்சு எடுக்கிற கரண்டி. மற்றது வந்து அப்படி அது எந்தெந்த விதத்துல என்னென்ன கரண்டி வேணுமோ சகல விதமான கரண்டியும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்த வந்து இந்த ஒரு இது இருக்கு. என்னன்னு சொன்னா இது வந்து கார்லிக் ப்ரெஸ் பண்றது, பீஸா சாப்பிடலாம், நாங்க நசிச்சு எடுக்கணும்னாலும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இது வந்து எக் கட் பண்றது, இப்ப ஸ்லைஸா கட் பண்ணணும்னா இதுல வச்சா வந்துவோம். இதுல வந்து 6 பீசஸா கட் பண்ணணும் ஒரு டிசைன்லன்னு சொன்னா இதுல எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி இது வந்து ஸ்ட்ரைனர்கள், இதுல சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் மட்டும் இருக்குது. இதுவும் வந்து நாங்க நார்மலா சின்ன குடும்பத்துக்கு வேண்டு சொன்னா சின்ன சைஸ் ஆகும். பெரிய குடும்பங்களுக்கு பெருசா வடிக்கணும்னு சொன்னா இந்த சைஸ்லயும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதுவும் ஒரு ஸ்ட்ரைனர் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. இது வந்து கொஞ்சம் மாடர்ன் கிச்சனுக்கானது. மற்ற இதெல்லாம் வந்து நிறைய காலம் நீண்ட காலத்துக்கு பாவிக்கும், பரம்பரையா பாவிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைனர் தான் இது. மற்ற இதோண்டு இருக்கு. இது என்னன்னு சொன்னா இப்ப நாங்க கறியலோ இல்லாத டீ அதுகளுக்கு வந்து ஒவ்வொரு சுவையை ஒன்றை கொடுக்க போறோம்னு சொன்னா நாங்க இதுக்குள்ள போட்டுட்டு அதை வந்து இப்ப டீ கொதிக்க வைக்கலாம், அதுக்குள்ளேயே வைக்கலாம். இல்லாட்டி வந்து இப்ப கிராம்பு குரக்காப்புளி அதுகள் வந்து நாங்க வந்து கறிக்குள்ள போட்டுட்டு எடுக்கிற மாட்டோம். நாங்க இதுக்குள்ள வச்சுட்டு அப்படியே குழம்பு சட்டிக்கு எல்லாம் அதுக்குள்ள வச்சுட்டு நாங்க அதை ஊறி முடிய எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு.
அப்படி அந்த வேஸ்டேஜ் உள்ள போகாதா என்ன? ஓ அப்படி போகாது. நாங்க இப்ப நார்மல் வேஸ்டேஜ் எல்லாம் அப்படியே வெளியில எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது சரியா நிறைய பர்பஸுக்கு இதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுகள் வந்து பெரிய ஸ்டைனர்கள் இப்ப பெரிய நிறைய ஃப்ரை பண்ணிட்டு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா இதுகளை பாவிச்சு கொள்ளலாம். மற்றது வந்து இதுல எல்லாமே பீலர் ஐட்டங்களையும் இந்த ஒரு பீலர் இது வந்து இதெல்லாம் நீண்ட காலத்துக்கு பாவிக்கும் மட்டும் கஸ்டமர்ஸால சொல்லப்படுறபடியா தான் நாங்க இதுன்றோம். இதெல்லாம் வந்து ஒரு குறைந்தது 5 வருடங்களுக்கு மேல பாய்க்கக்கூடியது. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஸ்கிராப்பர்ஸ் நிறைய இருக்குது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கேரட் அதுகள் நீங்கள் உங்களோட சிப்ஸ் ஐட்டங்கள் செய்யறதுக்குரிய ஸ்கிராப் பண்ணி பாய்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஸ்கிராப்பர் தான். அதாவது இது எப்படின்னு சொன்னா இது பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு நீங்கள் நார்மலா இதுக்கு நீங்கள் கேரட் போடலாம், இல்லாட்டி நீங்கள் பொட்டேட்டோ போடலாம், இல்லாட்டி அப்படி ஏதாவது நீங்க கேக்குகளுக்கு தேவையான சாக்லேட் அப்படியெல்லாம் போட்டுட்டு இதை அப்படியே மூடி போட்டு நீங்க சுத்தினீங்க அப்படி அமர்த்தி வச்சுக்கொண்டு சுத்தினீங்கன்னு சொன்னா அது எங்களுக்கு நார்மலா அது சைஸ் வந்து வரக்கூடிய மாதிரி சின்ன சைஸ் அவங்களுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து எங்களோட சிக்கன் நீங்கள் அதில் நீங்கள் செய்ய வந்து அதை வந்து சோப் பண்ற மாதிரி அதாவது சின்ன குத்திக்கிட்டு எல்லா அது உதுவும் அந்த உப்புகள் தூள்கள் எல்லாம் அதுல ஊறுற மாதிரி அந்த இதுக்காண்டி இதை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து எங்களோட கத்திகள் அதில் வந்து கூறாக்குறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இது இருக்கு. அந்த வந்து பெரிய ஒரு இது வந்து வந்து நீங்கள் ஏதாவது கேக்குகள் அதில் எடுக்கக்கூடிய மாதிரி சவல் ஐட்டங்கள் அதில் மாதிரி இருக்குது. அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து நாங்கள் கழுவுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இதுகள் இருக்கு. இதனால ஏப்ரன்கள் இந்த க்ளோத்ஸுகள் அதெல்லாம் இதில் ஏப்ரன் க்ளோத்ஸுகள் டேபிள் க்ளோத்ஸுகள் அதாவது நீங்கள் அதை சாப்பாடு வைக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலே வைக்கிறக்கூடிய அந்த சாப்பாடு கீழே வைக்கிறக்கூடிய அந்த பிளேட்ஸ் வேறு இருக்கும். அதாவது ஹீட்டை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணாத கிளாஸ் எழுதிருந்தால் அதை ஹீட்டில் ப்ரொடியூஸ் பண்ணாத மாதிரி இருக்கும். அதோட சேர்த்து வந்து இது வந்து நீங்கள் கிச்சனுக்கு வாஷ்ரூம்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த கஜெட்ஸ் ஐட்டம். இது வந்து நீங்கள் சோப்புகள் நீங்கள் கிச்சனுக்கு நீங்கள் சோப்பு வந்து ஹெவியாக தாங்கக்கூடிய மாதிரி நல்ல ஸ்டிக்கரில் வந்து செய்திருக்குது. அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து கிச்சன் ஒவ்வொரு கிச்சன் மூலையில கிச்சன் நீங்கள் வந்து நார்மலா வாஷ்ரூம் அதற்கு வைக்கலாம். அப்படி அப்படியே ஒரு மூலையில ஹேங் பண்ணக்கூடிய மாதிரி இதுகள் பொருட்கள் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு இது வந்து இதை பாத்தீங்கன்னு சொன்னா அது க்ளோத்ஸ் அதாவது க்ளோத்ஸை வந்து நீங்கள் வந்து கிச்சன்ல சரி வேற எங்கேயும் சரி நீங்க வந்து இது யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி அதான் நல்ல ஹெவியா இருக்கும். நீங்க இதுல வந்து க்ளோத்தை நீங்க போட்டுட்டு ரொட்டேட்ல நீங்க இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படின்னா நிறைய வெரைட்டியான நிறைய கிச்சன் ஐட்டம்ஸ்ல வந்து நிறைய சின்ன கஜெட்ஸ் தான் வந்து ஆனால் உங்களோட நேரத்தை வந்து மிச்சம் பிடிக்கக்கூடிய மாதிரி அவ்வளோ வெரைட்டியான கஜெட்ஸ் எல்லாம் இங்க இருக்குது. வாங்க அங்காலையும் போயிட்டு மிச்சம் என்னென்ன சொல்லி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டீல்ல உள்ள சின்ன உரால் உண்டு. அதாவது வந்து நார்மலா வந்து நாங்கள் இடிக்க எல்லாம் வந்து வெளியில தான் போகும் கூட எல்லா சாமானும் வந்து அதாவது சம்பல் சரி இல்லாடி உள்ளி சரி அதை அடிக்க நாங்கள் இஞ்சி சரி இடிக்க வந்து எங்களுக்கு வந்து அடிச்சடியில அது வெளியில பறக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. இதுக்கு என்ன சொன்னா பார்த்தே நார்மலா இடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தேவை இல்லாட்டி நீங்க இதை வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே வித்தியாசம் கஜெட்ஸ்கள் வந்து நீங்க இருக்குது. அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லா வந்து இது வந்து கிச்சனுக்கு தேவையான என்ன இது வந்து ஹீட்டு வந்து கூடுதலான அந்த இதுல இருந்து எல்லாம் இருக்கு. இது வந்து வெரைட்டியான ரெண்டும் நான் சிட்டிக்கா பாய்க்கக்கூடிய மாதிரி சகல இதுவும் இருக்குது. வந்து வேற கலர்ஸ்ல இருக்குது. அதாவது வந்து நீங்க தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு வந்து ஓயில் இலதுகள் நீங்கள் பூசுறதுக்கு இதில் நீங்கள் பார்பிக்யூ சேர்க்க மேல ஆயில் பூசுறதுக்கு அதாவது வந்து லேஸ்ல வந்து இந்த சிலிக்கன் வந்து உங்களுக்கு வந்து உருவாது ரெண்டாவது நீங்க நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் எல்லா இதுக்கு இருக்கு எல்லா ஐட்டம்ஸும் அதே மாதிரி இருக்கு. வெரைட்டியான கலர்ஸ்ல இருக்குது. பிளாக்ல இருக்கு கிரீன்ல இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச கலர்ல நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து நல்ல ஹெவி ஹூடின மல்டிப்ளாக் இருக்குது. யூஎஸ்பி போர்ட் கூட இருக்கு. நிறைய பேர் யூஎஸ்பி போர்ட் இருக்காது. நீங்க சார்ஜ் போடுறதுக்கெல்லாம் நார்மலா நீங்க சார்ஜர்ஸ் எல்லாம் நார்மலா யூஸ் பண்ணி கொள்ளலாம். 10 மீட்டர் வயர் லென்த்ல இருக்குது உங்களுக்கு. இதே மாதிரி இது மட்டும் இல்ல இது வந்து 750 ரூபா. இது தேவையான வேற கலர்ஸ்லயும் இருக்குது. நீங்க பார்த்து கொள்ளலாம். இது வந்து நீங்கள் கொழுக்கட்டை செய்யறது தானே கொழுக்கட்டை செய்யற அச்சு இது வந்து உங்களோட சாப்பிட்றதுக்கு கத்தி வட்டி போட்டு சாப்பிட்ற மாதிரி இந்த முள்ளுக்கண்டி எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டியான கத்தி ஐட்டங்கள் மற்றது வந்து என்னன்னு சொன்னா கீரை கட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு செட்டப்ல நாங்க ஈஸியா கட் பண்ற கிட்ட மாதிரி வச்சிருக்காங்க. இது கவர் இதை எடுத்துட்டு இது நாங்க 5 சைஸ்ல இருக்கு அப்படியே வெட்ட இது ரெண்டும் அதுக்கு பிறகு இதை வச்சு வந்து நாங்க அதுக்குள்ள இருக்கிற இடுக்கல்ல தங்கி இருக்கிறதுல எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்தது வந்து இதுல என்ன சொல்லி இருக்குன்னு சொன்னா இது வந்து ஐஸ்கியூப் இது வந்து சிலிக்கன் மாடல்ல இருக்கிறபடியா நாங்க இதை வந்து கவிட்டு இப்படி வளைச்சி கொட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட நாங்க இப்போ சாக்லேட் அதில் மேக் பண்ணிக்கலாம் எல்லாம் இதுக்குள்ள வச்சுட்டு நாமளா உண்டை மட்டும் புஷ் பண்ணி எடுக்க கொள்ள மாதிரி இருக்கு. இதுல வந்து இது என்னன்னா இது வந்து சிலிக்கன்ல வாரது. நாங்க இப்ப நார்மலா
ஒவ்வொரு அதுகளுக்கு வந்து ஹீட்டுக்காண்டி பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட நார்மலா நாங்க வீட்டுல யூஸ் பண்ற கறி துணி அதுகளுக்கு எல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கறி துணி வந்து கலவை எல்லாம் கஷ்டமா இருக்கு, இது வந்து நார்மலா கலவக்கூடிய மாதிரி இருக்கு. கிச்சனுக்கும் மடிவா இருக்கும், அதை விட செய்யணும் ஈஸியா இருக்கு, நாங்க எடுத்து போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கு. அது வந்து நல்ல ஒரு செட்டப்ல வச்சுக்காங்க. அதே மாதிரி இது வந்து கை க்ளோஸ், இதுக்கும் சிலிக்கல்லாம் செஞ்சிருக்காங்க. இது எவ்வளவு வெப்பத்தையும் தாங்கக்கூடியது. மற்றது ஒவ்வொன்றுகளுக்கும் பிரயோசனப்பட்டு கொள்ளும். மற்ற இதுகள் வந்து டைனிங் டேபிள்ல கிளாஸுகள் பிளேட்ஸுகள் அதுகள் கவுக்கிட்ட மாதிரி இதுல நிறைய வெரைட்டிஸ். அதுல தண்ணியா ஊறிக்கொள்ளும், அதுல வந்து ஊறிக்கொள்ளும். மற்றது வந்து வளைக்கி விழாம இருக்கும். அதுகிட்ட இந்த இதுல வந்து இதை பாவிச்சு கொள்ளலாம். மற்றது வந்து டேபிள் கிளாத்துகளும் வந்து எங்கள்கிட்ட எல்லா சைஸ்லயும் இருக்கு. அதை விட என்னன்னா கிளாத் மாடலும் இருக்குது, சீட் மாடல்லையும் இருக்கு, நாங்க துடைச்சு கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கு. மற்ற ஏப்ரிண்டுகளும் நாங்க எல்லா இப்போ ஹோட்டல்கார் எல்லாம் கூட வந்து எடுத்துருவாங்க. என்னன்னு சொன்னா இப்படி இந்த செட்டப்ல இருக்கிறபடியா இதுல வந்து கை துடைக்க நாங்க நோம்பலா கட்டிருக்கே கை ஈரத்தை துடைச்சு கொள்ளலாம். மற்ற கரண்டியல் வைக்கிற இதை விடவும் இந்த இதுக்குள்ள வந்து கை க்ளோஸ்ல இருந்து ஏப்ரண்ட் அப்படியே செட்டா வரக்கூடிய மாதிரியும் இருக்குது. இதெல்லாம் இந்த கூட இதுகளெல்லாம் 900 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் மட்டும் இருக்கு. ஒவ்வொரு வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் டிஃப்ரெண்ட் வரும். இதெல்லாம் 750 ரூபா 650 ரூபா அப்படி ஒவ்வொன்றும் பிரைஸ் வந்து டிஃபரெண்ட் பண்ணி இருக்கு. என்ன சொன்னா குவாலிட்டியும் மற்றது நல்ல இதையும் டிஃபரெண்ட் பண்ணி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து உங்களுக்கு தெரியும் நைஃப் ஹோல்டர், உங்களுக்கு தேவையான நைஃப்கள் கரண்டிகளை நீங்க இதுல வந்து போட்டுக்கொள்ள. அது வந்து 500 ரூபா பிரைஸ்ல இருக்குது. அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஸ்ப்ரே பாட்டில், நீங்க வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணி கொள்ளலாம். அப்படியான இதுக்கு யூஸ் பண்றது பாத்தீங்கன்னு சொன்னா சரி நல்ல நீட்டா இருக்கு பாருங்க, நல்ல பினிஷிங்கா இருக்குது. 950 ரூபா போட்டிருக்காங்க. ஒரு கண்டெய்னர் வந்து 950 ரூபா போட்டிருக்காங்க. வந்து இது பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஸ்கிராப்பர் ஒரு சைஸ்ல வந்து ஸ்கிராப் பண்ணக்கூடிய மாதிரி வித்தியாசமான சைஸ்ல இருக்குது. நீங்க நார்மலா களி போட்டு நார்மலா வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும், ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நிறைய ஸ்கிராப்பர்ஸ் ஐட்டம் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சரி நிறைய ஸ்கிராப்பர்ஸ் ஐட்டங்கள்லாம் இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. இங்கே வந்து நார்மலாக உங்களுக்கு ஈஸியாக வச்சு பிடிச்சு வந்து செய்யக்கூடிய மாதிரியும் இருக்குது. இதோட வந்து கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா ஐஸ்கிரீம் கட்டர்கள் இருக்கு. ஐஸ்கிரீம் வந்து நீங்க போடக்கூடிய மாதிரி ஐஸ்கிரீம் கட்டர்களும் வெரைட்டியா இருக்குது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வித்தியாசமான இது வந்து 2250 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. அப்படி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய வெரைட்டியான நிறைய ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. அதோட வந்து இது பாத்தீங்கன்னு சொன்னா அங்கெல்லாம் பாட்டிருப்போம். நார்மலா வந்து இது வந்து டின் கட்டர், நார்மலா டின் கட் பண்ணலாம். அதோட வந்து நீங்கள் நார்மலா வந்து ஓப்பனரும் இருக்கு. இதோட இது வந்து ஈஸியா இருக்கும். அது வந்து நீங்க ஸ்டீல்ல இருக்கிறபடியா நீங்க நார்மலா இது வந்து கிளீன் பண்றது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். டின் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியானதாக இருக்கும். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கெல்லாம் வந்து சீசர் ஐட்டங்கள் இருக்குது, புண்ணல் ஐட்டங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஸ்கிராப்பர்ஸ் அங்கே வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிராப்பர்ஸ் ஐட்டங்களும் இருக்குது. அது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அதாவது பாத்திர ஐட்டங்கள் இருக்குது. பாத்திரங்கள் ஒரு விலையில இருக்குது. இதில் வந்து 27,400 ரூபா போட்டிருக்குது. இதெல்லாம் டிஸ்கவுண்ட் அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நான்ஸ்டிக் ஐட்டங்களும் எல்லாம் இருக்குது. இது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நீங்கள் 1-2 இல்லை நீங்கள் நிறைய தேவையான மூடி ஐட்டங்கள், அதாவது வந்து நீங்கள் உங்களோட நான்ஸ்டிக் அதுங்களுக்கு வந்து வைக்கக்கூடிய மூடி ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. இதில் வந்து நல்ல ரப்பர் வந்து சில பலதாகாத ரப்பர் எல்லாம் போட்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எங்களுக்கு வந்து புளியறது தோடம்பழ ஜூஸ் அந்த இதுகள் செய்யறதுக்குரிய அந்த வெரைட்டியான சின்ன கட்டர்கள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வெஜிடபிள் கட்டர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும். இது நிறைய கட்டர் ஒரு ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து 2950 ரூபா போட்டுருக்காங்க. நீங்கள் ஒரு ஷேப்லேயும் இதுக்கே பீலர்லேருந்து எல்லாமே இருக்குலேருந்து வந்து எக் கட் பண்ணுறதுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா சொன்னால் எக் கட் பண்ணுறது இது வந்து ஒரு சைஸ்ல வந்து நீங்க எத்தனை சைஸ்ல வெட்ட போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெட்டக்கூடிய மாதிரி இருக்கு. இதுக்கே ஸ்கிராப்பர்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. இதுல வந்து சிப்ஸ் நீங்க ஏதாவது உருளைக்கிழங்கு சிப்ஸ் அப்படி ஏதாவது செய்ய போறீங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. இதுல வந்து நார்மலா வந்து இல்ல இதை வந்து இப்படி புஷ் பண்ணியே நீங்க வெட்டக்கூடிய மாதிரி எல்லாம் நிறைய ஐட்டங்கள் இருக்குது. இதோட வந்து இது வந்து 2950 ரூபா போட்டிருக்காங்க. இது வந்து ஸ்டிக் ஐட்டங்கள் இருக்குது. இந்த ஸ்டிக் ஐட்டம் பாத்தீங்கன்னு சொன்னா நார்மலா வந்து நாங்க ஃப்ரூட்ஸுகள் நாங்க பாபிக்கு இதுகள் செய்ய வந்து நாங்கள் அதை குத்தி எடுத்து சாப்பிடக்கூடிய மாதிரி ஈஸியா இருக்கும் எங்களுக்கு. அந்த ஐட்டங்கள் இருக்கு. மற்ற இதில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்பஞ்ச் ஐட்டங்கள், அது கிச்சனுக்கு தேவையான க்ளோத் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. க்ளோத் ஐட்டங்கள் எல்லாம் ஒரு வெரைட்டி இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு பார்க்கலாம். இங்கே வந்து இது கலவுறதுக்குரிய நாங்கள் பாத்திரங்கள் கலவுறதுக்குரிய அந்த ஸ்டீல் வூல் அதுகள் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் வெரைட்டி வித்தியாசமான ஐட்டங்கள் நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா சொன்னால் தெரியும். ஒவ்வொரு வெரைட்டியான ஃபுல் ஐட்டங்களும் அதாவது வந்து ஸ்டீல் ஃபுல் எல்லாம் இருக்குது. இதுல வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு
இது வந்து நார்மலா உங்களை விம்கள் இல்லாட்டி விம்மின் லிக்யூட்கள் நீங்க அதில் வச்சுட்டு கீழே நீங்க இதுக்கு விட்டீங்கன்னு சொன்னா விம் லிக்யூட் அதுக்கு கீழே விட்டோம்னு சொன்னா கீழே விட்டுட்டு நார்மலா வந்து இதை வந்து இப்படியே வச்சுட்டு நீங்க ஒருக்கா புஷ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து மேல லிக்யூட் வரும். உங்களுக்கு வந்து இது வந்து நீங்க ஆன்லைன் இதெல்லாம் வந்து அப்போல்லாம் நீங்க பெரிய பெரிய ஆன்லைன் ஷாப்ல நீங்க பாத்துருப்பீங்க. ரேஸ்ல வந்து இங்க எடுக்க மாட்டீங்க. இது வந்து நார்மலா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. 950 ரூபா போட்டிருக்காங்க. அது வந்து நீங்க நார்மலா ஒருக்கா இதுக்கு வந்து லிக்யூட்டை விட்டுட்டு அதாவது நாங்கள் வந்து இந்த குறைவா பாவிச்சுக்கலாம். ஒருக்கா நீங்க ப்ரஷ் பண்ணீங்கன்னு சொன்னா இதுல லிக்விட் இங்கே வரும். நாங்கள் அது வந்து நார்மலா வந்து கிளீன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களுக்கு. மற்றது வந்து இது ஸ்பாஞ்ச் ஐட்டங்கள் ஒரு வித்தியாசமான ஸ்பாஞ்ச் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. என்னன்னு சொன்னா இது ஒரு ஸ்டாண்டுல இருக்கும். அதாவது இப்ப தண்ணி அதுகள் வடிஞ்சா அதை நாங்க இப்ப ஊத்தக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற இதுக்குள்ள வந்து இதுக்குள்ள விம்ம ஃபில் பண்ணிட்டு நாங்க இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை ப்ரெஷ் பண்ணிக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா கீழே வரும். இது வந்து ப்ரஷ் மாடல்ல இருக்கு. இதை நாங்க ரிமூவ் பண்ணிட்டு இதையும் பூட்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஸ்டீலும் போடலாம். இதுவும் இதுக்கு வரும். நாங்க இப்படி இந்த ஸ்டீல் தேஞ்சா கூட இதை கலட்டிட்டு வேற ஸ்டீல் வச்சு ஃபிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். 850 ரூபா தான் இது பிரைஸ். ஒரு ஃபுட் ப்ராசஸ் செட்டப் தான். நாங்க நார்மலா வந்து இதை அமத்த கீழே இருக்கிற வெட்டுப்படம் இதுக்குள்ள என்னென்ன வெட்டலாம்டா தக்காளி பழங்கள் கீரைகள் அதுகள் எல்லாம் நாங்க இப்ப அடியை கட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போட்டாலே இது அமத்த கட் பண்ணும். அதை விட இன்னொரு பெனிஃபிட் இருக்கு. இதுக்கு வந்து புட்டு அதுகளை வந்து நாங்க கொத்தி எடுக்காம இதுக்குள்ள போட்டு கொஞ்சம் புட்டுனா இதுக்குள்ள போட்டு அடிக்க ஆட்டோமேட்டிக்கா கொத்துப்பட்டு வரும். அதே மாதிரி இதுலயே சின்ன சைஸ் ஒன்று வச்சிருக்கிறோம். என்னன்னு சொன்னா இப்ப வெங்காயம் மிளகா உள்ளி இஞ்சி அதுகளை வந்து நாங்க குட்டி குட்டியா தரணும்னு சொன்னா இதை வந்து இப்படி இழுத்து அடிக்கும் போதே உள்ளுக்கே இருக்கிற வந்து இப்ப நாங்க இது வந்து என்னன்னு சொன்னா இப்ப நாங்க சவருக்கு கீழே போடைக்குள்ள இதுல இந்த இது இருக்கிறபடியா அப்படியே ஒட்டி பிடிக்கும். நாங்க ஒரு காலால வச்சு அமர்த்தி விட்டோம்னா ஒட்டி பிடிக்கும். மற்றது என்னன்னு சொன்னா கால் நாங்க குளிக்கும் போதே உறைஞ்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கிட்ட மாதிரி ஒரு செட்டப்பை வச்சுக்காங்க. மற்ற இது வந்து போட்டு ஒப்சர்வ் பண்ணக்கூடிய மாதிரி என்னன்னு சொன்னா போடலாம் கிச்சனுக்கு போடலாம். நார்மலா இதை வந்து கஸ்டமர்ஸ் வாங்குறாங்க வந்து என்னன்னா இப்ப ரூமுகளுக்கும் போடைக்க வந்து இதை போடுறீங்க. என்னன்னு சொன்னா வாட்டர் ஒப்சர்வ் பண்ணி மற்றது வந்து ஒரு வடிவாம இருக்க ஒரு டிசைன்ல இப்ப சேம் பேட்டர்ன் எடுத்து வந்து ஒரு ரூமுக்கும் யூஸ் பண்ணி கொள்றாங்க. அதுலயே மெட்டது அந்த மென்ஷன் பண்ணி எல்லாம் இருக்குது. மெட்டது இது வந்து ஒரு வித்தியாசமான ஐட்டம். இது என்னன்னா பெப்பர் சால்ட் அதுகள் வந்து நாங்க டைனிங் டேபிளுக்கு நல்ல வடிவான உண்டாவும் இருக்கும். இது பூடன்ல இருக்குது. அதை விட இதுக்குள்ள ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா நாங்க இப்ப ஒரே நேரத்துல ரெண்டை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு பக்கம் சால்ட்டும் ஒரு பக்கம் பெப்பரும் போட்டுட்டு இதுக்குள்ள போடைக்கு நாங்க முழுசா போட்டாலும் நாங்க இப்ப இதுக்குள்ள சால்ட் போட்டு வச்சுக்கிறோம். அதை தூளாகணும்னு சொன்னா இதை சுத்தைக்குள்ள வரும். இந்த மூடி ஓபன் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த மூடி ஓபன் பண்ணிட்டு நாங்க இதை டேர்ன் பண்ணும் போது பெப்பர் தூள் வந்து கீழே விழக்கூடிய மாதிரி செட்டப்ல இருக்கு. இதுலயே எலக்ட்ரிக்கும் வச்சிருக்கு. என்னன்னா பெட்டி போடைக்கு மேல் பட்டனை பிரஸ் பண்ணிக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இதாண்டும். அதே மாதிரி இது வந்து 10 பாட்டில்ஸ்ல வருது. அத இன்னொரு செட்டப் இருக்கு. என்னன்னு சொன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு. இதுக்குள்ள வந்து மேக்னெட் இருக்கு. நார்மலா இந்த இப்படி வேற எங்கேயாவது ஒட்டி பிடிக்கக்கூடிய மாதிரி செட்டப் தான். நார்மலா நாங்க இப்ப எங்களுக்கு தூள் அப்படி வேணும்னு சொன்னா இதை டேர்ன் பண்ணிட்டு அந்த இதுல விட்டுட்டு நாங்க தூள் போடக்கூடிய மாதிரி இருக்கும். முழுசா வேணும்னாலும் டேர்ன் பண்ணிட்டு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல 6 பாட்டில்ஸ் வேற. அதை விட ஒரு நல்ல ஒரு மாடர்ன் கிச்சனுக்கு நல்ல வடிவான ஒரு ஐட்டமா இருக்கும். இது வந்து என்னன்னு சொன்னா நாங்க இப்ப சோஃபா அதுல நாங்க வந்து இறக்கும் போது எங்களுக்கு தூக்கி இறக்குறதுலாம் சரியான கஷ்டமா இருக்கிறபடி அதை நாங்க 4 சில்லுக்கு வச்சுட்டு உருட்டி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஃப்ரிட்ஜ் சோஃபா செட் பெரிய பெரிய வாஷிங் மிஷின் எல்லாத்துக்கும் வந்து இது சரியான வித்தியாசமான டிஃபன் பாக்ஸ். என்னன்னு சொன்னா இதுல வந்து நாங்க மேல வந்து ஸ்பூன் அதுகள் வச்சு க்ளோஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட உள்ளுக்குள்ள வந்து இப்ப சூடா வச்சு அது ஒரு பிரச்சனை வராம இது வச்சிருக்காங்க. அதை விட உள்ளுக்குள்ள 3 பீஸா பிரிச்சு இருக்குது. நாங்க இப்ப ஃப்ரூட்ஸ் அதுகள் கொண்டு போக வேற கறி அதுகள் கொண்டு போகணும்னா 3 பிரிச்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு. 1300 ரூபாயில இருந்து இருக்கு. மற்றது வந்து என்னன்னா இந்த டிஷ் செட் இருக்கு. இது சரியான ஹெவி கூடினது. மற்றது வந்து ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். இதுல யார வெளியில விடுறதுக்காண்டி. அதை விட ஹெவி கூடினது. மற்ற இது ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிறதுக்காண்டி தான் கூடுதலா பாவிக்கிறோம். ஐஸ் கியூப் வைக்கிறதுக்குரிய நிறைய வித்தியாசமான இதெல்லாம் இருக்குது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு இதுல வந்து கொஞ்சம் ஐஸ் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதுல கூட நிறைய ஐஸ் கட்டியா இருக்கு. இது பிளாஸ்டிக்ல இருக்குது. இது வந்து சிலிக்கன்ல இருக்கு. சிலிக்கன்ல இருக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஈஸியா வந்து ரொட்டேட் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப வந்து நாங்க அந்த பாத்ரூம் சிவர்ல ஒட்டிட்டு இதை நாங்க கொலைய விட்டோம்னு சொன்னா இதுலயே நாங்க பாத்ரூம் டவல் மற்றது இதுகளை வந்து கேங் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பாத்ரூம் டிஷ்யூல இருந்து எல்லாத்தையுமே கேங் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும்.
சொன்னா நாங்க இப்ப போட்டில்ஸ் இப்ப ஒயில் அதுகள் அளவா அடுக்கணும்னு சொன்னா தேவை இது உண்மையான இது வந்து பைன் போட்டல் அடாப்டர்னு தான் சொல்லுவாங்க. இப்ப நாங்க ஒயில் அதுகள் கொஞ்சமா வேணும்னு சொன்னா இதை வந்து போட்டுட்டு நாங்க இதண்டைக்குள்ள வந்து குறைவான ஒயில விடக்கூடிய மாதிரி இருக்கு. அதை விட இப்ப 4-5 போட்டில்ஸ் வேணும்னு சொன்னா 4-5 வாங்கி யூஸ் பண்ணலாம். இது ஒன்றின் விலை வந்து 350 ரூபாய் மட்டும்தான். மற்றது இது வந்து பிரஷ் செட்டப், இதுவும் சிலிக்கன் லைம் இருக்கு, நார்மல் லைம் இருக்கு. இது கேக் ரேலுக்காண்டி பயன்படும். இங்கால இருக்கிற வந்து பட்டியஸ் மேக்கர்கள் இதுகள் சில்வர்ல இருக்கிறபடியா நீண்ட காலத்துக்கு பயன்படக்கூடியது. மற்றது வந்து இதுலயும் சின்ன சைஸும் இருக்கு, பெரிய சைஸ்லயும் இருக்குது. மற்றது வந்து ஒவ்வொரு ஷேப்லயும் இருக்கு. இந்த ஷேப் வந்து சம்சா அதுகள் செய்யறதுக்கு வந்து நல்ல இலவா இருக்கும். இந்த பீட்டர் வந்து இதுலயும் நாங்க 2-3 வெரைட்டி வச்சிருக்கோம். இது வந்து எலக்ட்ரிக். நாங்க நார்மலா இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க கேப்பச்சினோல இருந்து கேக்ல இருந்து சகலம் செய்யலாம். இது 2 பெட்டி போடுவோம், நல்ல ஹெவியானது. மற்ற வந்து கேப்பச்சினோ அதுகள் செய்யறதுக்கெல்லாம் வீட்டிலேயே நாங்க நார்மலா யூஸ் பண்ணக்கூடியது. மற்ற இது வந்து என்னன்னு சொன்னா முட்டை அதுகள் நிறைய பிளண்ட் பண்ணணும்னு சொன்னா நாங்க இப்ப நார்மலா அமத்தியே பிளண்ட் பண்ணும். மற்றது நார்மலா என்னன்னு சொன்னா தயிர் அதுகள் மோர் அதுகள் செய்யணும் எல்லாம் கடைஞ்சு கொண்டு இருக்கிறதுல நார்மலா நாங்க அமர்த்தி கொண்டு இருக்கே படம் மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கும். பெரிய விலை என்ன? இது வந்து 690 ரூபாய். நீங்க ஆன்லைன்ல பார்த்தாலே 1200 ரூபாய் அப்படிதான் இந்த விலை போட்டிருக்காங்க. இங்க இது 690. இது வந்து ஆன்லைன்ல எப்படியும் ஒரு 1400 2500 அப்படிதான் போடுறாங்க. இதெல்லாம் நாங்கள் 150 ரூபாய்க்கு தான் விற்கிறோம். அடுத்த பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஐட்டம் வந்து இதுல பாத்தீங்கன்னா ஸ்டூல் ஐட்டம் சொல்ல மாட்டீங்க, இது வந்து ட்ராவல் பண்ணிட்டு கொண்டு வரக்கூடிய மாதிரி நல்ல ஒரு ஐட்டம் உண்டு. அதாவது நாங்கள் டவலிங்கில் பாவிக்கக்கூடிய மாதிரி இல்லை ஹெவியாக யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது 100 கிலோ மட்டும் இது வந்து தாங்கன்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னு சொன்னா தெரியுமா ஒரு சின்ன ஒரு கஜெட்டா இருக்கு பாருங்க, வந்து ஒரு ஸ்டூல் மாதிரி வந்துட்டுது. சரி, அதாவது நீங்கள் சரி நல்ல ஸ்டூலா இருக்கிறபடியா நல்ல வந்து ஹெவியா இருக்குது. அதோட வந்து பாத்தீங்கன்னா நோம்பலா வந்து நாங்கள் திருப்பி நாங்கள் அதை பழைய நிலையை கொண்டு வரோம்னு சொன்னா இந்த இதுல இருக்கு இந்த பட்டன் இது இஞ்சி எல்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து சின்ன ஒரு எடுத்துக்கொண்டு சின்ன திருப்பி நீங்கன்னு சொன்னா அது நோமலா கண்டக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது வந்து ஒரு 100 கிலோவுக்கு மேல வந்து வெயிட் தாங்கக்கூடிய மாதிரி நல்ல வெயிட் கூடின மாதிரி நல்ல எந்த உடம்பு தெரியும் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அவ்வளவு வெயிட் தாங்கக்கூடிய மாதிரி நல்ல இதா இருக்கு. தேவையான சொன்னா கார்கள்ல நீங்க வச்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி ஈஸியா இருக்கு. உங்களுக்கு தேவையானதுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சும்மா சின்ன நீங்க சொன்னா சரி. இது வந்து என்ன சொன்னா 2650 ரூபா ஒரு பீசஸ் போகுது. இது 10% டிஸ்கவுண்ட் இருக்காங்க. என்ன இதுக்கு வந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து கிட்டத்தட்ட 1 லிட்டரோ 1/2 லிட்டரு கிட்ட வந்து உங்களுக்கு அதாவது வந்து நீங்க உங்களோட வந்து சிங்கில சரி சைட்ல வந்து மாவுள்கள்ல சரி தண்ணி இருந்துன்னு சொன்னா நிறைய தண்ணியை வந்து ஒப்சர்வ் பண்ணிட்டு அப்படி வந்து சிங்குக்கு வந்து புளியக்கூடிய மாதிரி அந்த கெப்பாசிட்டி அந்த ஸ்பாஞ்ச் இருக்குது. இது வந்து சமைச்சிட்டு உங்களுக்கு கையில எதுவும் ஓயில்கள் சரி இல்லாட்டி தண்ணி சரி எதுவும் சொன்னா சிம்பிளா திறக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கரண்ட் இலங்கையை வச்சுட்டு தேட தேவையில்லை, இதுக்கே வச்சுட்டு இருக்கலாம். அப்படியே நிறைய ஃபெசிலிட்டியோட இந்த ஏப்ரன் இருக்குது, நீங்க அதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த பெப்லங்கா வந்து 365 நாள் ஓப்பன் பண்ணக்கூடிய கடை, அதாவது 365 நாள் கடைன்னு சொல்லலாம். அதாவது வந்து நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விடிய 8:30க்கு ஓப்பன் பண்ணாங்கன்னு சொன்னா இதை 8 மணி மட்டும், அதாவது வாரத்துல 7 நாட்களும் வந்து எந்த லீவோ எந்த இதோ சொல்லாம முழு நாளும் திறக்கப்படும். அதாவது நீங்க போயாடையில வந்து ஈஸியா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி வந்து எந்த நாள்ல வந்து எப்ப நீங்க வந்தாலும் இந்த கடையை ஓப்பன் பண்ணி தான் இருக்கும். அதாவது வந்து மார்னிங் வந்து 8:30ல இருந்து ஈவினிங் வந்து அதாவது நைட் வந்து 8 மட்டும் இந்த கடை திறந்துருக்கும். அதோட வந்து நீங்க தேவைன்னு சொன்னா சில சாமான் வந்து ஆன்லைன்ல நீங்க எடுத்துக்கொள்ளலாம், ஆன்லைன்ல வேண்டிக் கொள்ளலாம். அதாவது உங்களோட பெப்லங்கான சைட்டு போடுங்க, ஃபேஸ்புக் சைட் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்கு. நான் அந்த நம்பர் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை பார்த்து நீங்க அந்த லிங்கை நீங்க ஈஸியா கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது வந்து லொக்கேஷனை வந்து குயிக்கா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட வந்து அது வந்து நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க ஒரு பொருளை நீங்க ஓட பண்றீங்கன்னு சொன்னா நீங்க நேரா பார்க்க உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொன்னா நீங்க வீடியோ கால் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்க வந்து வாய்ஸ் வந்து நிக்கிறத விட வந்து கேர்ள் வந்து இங்க இந்த ஷாப்ல வந்து நிக்கிறாங்க. நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து பயப்படாம வந்து கால் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த பொருட்களை வந்து வீடியோ கால்ல வந்து இந்த பொருட்கள் இந்த இதுகளை வந்து டிஸ்கிரிப்ஷனையும் வந்து பார்த்துக்கொண்டு உங்களோட பிடிச்ச கலர்ஸையும் பார்த்துக்கொண்டு நீங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது வந்து நொதோனுக்கு மட்டும்தான் இப்ப வந்து டெலிவரி செய்து கொண்டிருக்காங்க. அதாவது யாழ்ப்பாணத்துக்கு ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னா நீங்க என்ன பொருள் ஓட பண்ணாலும் 3 daysல உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து அவுட் சைட், அதாவது அந்த நொதர்னுக்கு மட்டும்தான் இப்ப செய்து கொண்டிருக்காங்க. வருங்கால வந்து வெளி அவுட் சைடுகளும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நொதர்ன்ல வந்து இப்ப செய்யற வழியா வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து அவ டெலிவரி பண்ற கொஞ்சம் டிலே ஆயிருந்தாலும் வந்து அந்த சரியான டைமுக்கு வந்து உங்களுக்கு பொருட்கள் கிடைக்கும். அதாவது
ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னா 3 daysல உங்களுக்கு பொருட்கள் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க பர்ச்சேஸ் பண்ற பொருட்களுக்கு மேலதிகமான விவரங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா அந்த நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட அந்த நம்பர் அதில் நீங்க டைரக்டா கண்டாக்ட் பண்ணி அதுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் அறிஞ்சு கொண்டு அதுக்கு பிறகு நீங்க பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அதாவது வந்து இங்க பாத்தீங்கன்னா சொன்னா வித்தியாசமான ஐட்டங்கள்லாம் நிறைய இருக்கு. நீங்க எப்படியும் நீங்க நேர போய் பார்த்து எடுக்கக்கூடிய மாதிரி இப்படி இருக்காது. நீங்க மற்ற கடையில போனீங்கன்னா ஒரு சாமான் ஓபன் பண்ணி காத்து அது உங்கள்கிட்ட தர்றது தானுங்க பார்த்து கொண்டிருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி எல்லாம் இல்லாமல் வந்து ஒவ்வொரு ஐட்டம் ஒவ்வொரு வெரைட்டிலேயே வந்து நிறைய இருக்குது. அதனால வந்து உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட வந்து கார்ட் சிஸ்டம் எல்லாம் இருக்கிறபடியா நீங்கள் கார்ட்ல வந்து நீங்க பே பண்ணி கொள்ளலாம் சொல்லி நிறைய வித்தியாசமானது கடன் அடிப்படையிலையும் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிங்கன்னா அது நீங்க விவரம் வந்து தேவைன்னு சொன்னா நீங்க நிறைய கண்டாக்ட் பண்ணி நீங்க அறிஞ்சு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். யாழ்ப்பாணத்தில் வந்து இப்படி ஒரு கடை இருக்கிற வந்து நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். நான் அந்த கடையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நான் நம்புகின்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.